ஹாய், அனைவருக்கும் வணக்கம். டே 6 கிளாஸ் அனைவரும் பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நிறைய பேரு எனக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணி சென்ட் பண்ணி விட்டீங்க. அதுக்கு மிகவும் நன்றி. நீங்க எல்லாருமே பொறுமையா கேட்டு நிதானமா எனக்கு சென்ட் பண்ணி விட்டீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு டே 7 நம்ம பார்க்க போறோம். 3 விதமான பிரேஸ்லெட் வந்து எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு ஒரு சிம்பிளான பிரேஸ்லெட் தான் நம்ம பண்ண போறோம் பிகினர்ஸ்க்காக. இது வந்து ரொம்ப ஈஸியானது. இதுக்கு நான் 1 நைலான் கோட் வந்து எடுத்திருக்கேன். நீங்க எந்த த்ரெட்லனாலும் எடுக்கலாம். அந்த த்ரெட்டை பொறுத்து உங்களுக்கு வந்து வடிவமைப்பு வந்து மாறும். அதாவது இப்போ 1 எம்எம்ல எடுக்கிறோம்னா அது வந்து 1 எம்எம் சைஸ்ல உள்ளது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி பாருங்களேன், காட்டன் த்ரெட். இந்த காட்டன் த்ரெட்ல நம்ம யூஸ் பண்ணும்போது இதுக்குள்ள அவுட்புட் வந்து வேற மாதிரி காட்டும். ஒவ்வொருடைய திங்ஸோடைய நம்ம பண்ணுறதில் இப்போ நம்ம எந்த த்ரெட்டில் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து அதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இது 0.5 mm வரும். இது வந்து 1 mm. இப்போ காட்டனில் இது வந்து காட்டன். இது காட்டன். இதில் போடும்போதும் நல்லாயிருக்கும். பிரேஸ்லெட் போடும்போது நல்லாயிருக்கும். பிரேஸ்லெட் வந்து கையில் போடுவோம். அந்த கையில் போடுறதுக்கு தக்கன சின்னதாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப பெருசாக நம்ம போட மாட்டோம். சின்னதாக இருக்கும்போது கையில் போடுறதுக்கு நல்லா அழகாகவும் இருக்கும். அதுக்காண்டி தான் நான் வந்து 2 mm நைலான் 1 mm நைலான் கூட எடுத்திருக்கேன். இல்லை நீங்கள் இந்த மாதிரி த்ரெட்டில் கூட யூஸ் பண்ணலாம். 0.5 அதாவது 0.5 mm இது வந்து காட்டன் த்ரெட்டு. இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அது சின்னதாக உள்ளதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதுவும் 0.5 mm த்ரெட்டு. அதாவது பிரேஸ்லெட்லாம் கையில் போடுறது கொஞ்சம் சின்னதாக இருந்தால் தான், ரொம்ப ப்ராடாக இல்லாமல் சின்னதாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி வந்து பிரேஸ்லெட் வந்து யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றேன். இப்போ நான் உங்களுக்கு மெட்டீரியல்ஸில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா இது காட்டன் டிலைட் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம கையில் வியர் பண்ணும்போது காட்டனில் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஷைனிங்காகவும் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் நான் காட்டன் வந்து இதில் வந்து ப்ரிஃபர் பண்ணேன். ஆனால் உங்களுக்கு நல்ல ரிச்சாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி த்ரெட்டு நைலான் கோடு அந்த மாதிரி த்ரெட்டில் யூஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப ஷைனிங்காக நல்லாயிருக்கும். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இதுக்கு வந்து 2 mm நீடில் தான் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு 2 mm யூஸ் பண்ணிக்கலாம், 2.5 யூஸ் பண்ணிக்கலாம், 1.5யும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 mm வந்து எடுத்திருக்கேன். இப்போ மேஜிக் ரிங் உங்களுக்கு போட தெரியும். எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி மேஜிக் ரிங் வந்து போட்டுக்கணும். பிகினர்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மேஜிக் ரிங் போட்டுட்டு ஒரு செயின் போட்டுட்டு இந்த இதை இப்படி எடுத்துட்டு நம்மளுக்கு வசதிக்கு தக்கன பிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் 1 2 3. ஏன்னா ஒரு செயின் நம்ம போட்டுட்டோம், அதுலேயே நம்ம 3 செயின், அப்போ மொத்தம் 4 செயின் வந்து இதில் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு 4 செயின் நம்ம போட்டுக்கிறோம். போட்டுட்டு டிஆர்னா ட்ரிபிள் குரோஷே. இந்த ரிங்குக்குள்ளேயே 3 ட்ரிபிள் குரோஷே வந்து நம்ம போடணும். ட்ரிபிள் குரோஷே ஸ்டிச் எப்படி போடணும்னு உங்களுக்கு தெரியும்ல. ட்ரிபிள் குரோஷே வந்து இந்த மேஜிக் ரிங்குக்குள்ளே 3 தடவை போடணும். உள்ளே எடுக்கணும், உள்ளே விட்டு வெளியில் எடுக்கணும். ஒரு தடவை போட்டாச்சு, 2 3. இது உங்களுக்கு நான் காட்டுறதுக்காக, உங்களுக்கு இந்த கலர் நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு தெளிவாக காட்டுறதுக்காக. இதில் எதுவும் ஸ்டிச்சஸ் புரியலைன்னா நீங்கள் சொல்லுங்கள். இந்த 2 சுற்றணும், உள்ளே விடணும், வெளியில் எடுக்கணும். ரெண்டாவது தடவை போட்டாச்சு. இப்போ 3வது ட்ரிபிள் குரோஷே. உள்ளே விடணும், வெளியில் எடுக்கணும், ஒரு சுற்றணும், இன்னொரு சுற்றி எடுக்கணும், அதுக்கப்புறம் இன்னொரு சுற்றணும். இப்போ 3 ட்ரிபிள் குரோஷே வந்து நம்ம போட்டாச்சு. அடுத்தது அதே செயினுக்குள்ளே இந்த இதை வந்து விட்டுறக்கூடாது, இப்படி பிடிச்சிக்கணும். அடுத்தது 4 டிசி வந்து இதில் போடணும். டிசினா டபுள் குரோஷே ஸ்டிச்சு. அப்போது ஒரு சுற்றிட்டு டிசி உங்களுக்கு போட தெரியும். இதில் வந்து 1 ஒரு சுற்றுறோம், 2 அதுக்கப்புறம் ஒரு சுற்றுறோம், 3 4 டிசி வந்து
அந்த மேஜிக் ரிங்குக்குள்ளே 4 டிசி வந்து விடணும். இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் 2 செயின் 1 2 விட்டுட்டு திருப்பியும் 4 டிசி வந்து இந்த இந்த ரிங்கு வளைய இந்த மேஜிக் ரிங்குக்குள்ளே விடணும். ஒரு சுற்று சுற்றுறோம், அதே இதில் உள்ளே விடுறோம், வெளியில் எடுக்கிறோம் ஒரு தடவை. நெக்ஸ்ட்டு 1 போட்டாச்சு, 2 ஒரு சுற்று சுற்றுறோம், உள்ளே விடுறோம், வெளியில் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு செயின், இன்னொரு ஸ்டிச்சு, 3 போட்டாச்சு. இப்போ 4 1 2 இப்போ 4 டிசி வந்து போட்டுட்டோம். 4 டிசி போட்டாச்சு. அடுத்தது இதுக்குள்ளே 3 ட்ரிபிள் குரோஷே வந்து போடணும். 2 சுற்று சுற்றணும். எப்படி விட்றேன்னு நல்லா பாருங்கள். கொஞ்சம் நீங்கள் வந்து போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, நல்லா ஃப்ரீயாக வந்துட்டுன்னா உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். ஏன்னா அடுத்தடுத்து நிறைய ப்ராஜெக்ட் ஒர்க் வந்து ஆர்டர் வருது. நான் நல்லா கம்ப்ளீட்டாக எல்லோரும் முடித்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆர்டர் கொடுக்குற மாதிரி உங்களை ட்ரெயின் பண்ணணும். நான் அதுக்கேற்றப்ப நீங்கள் கரெக்டாக ஸ்பீடாக நீங்கள் போட்டுகிட்டே வாங்க. அன்னன்னைக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தாலே போதும். டெய்லி கொஞ்சமாவது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் அது கொஞ்சம் ஈஸியாக வரும். இப்போ 3 ட்ரிபிள் குரோஷே போட்டாச்சு. அதுக்கப்புறம் 1 2 3 4 செயின் போடுறோம். 4 செயின் போட்டு அந்த அதே ஹோல்குள்ளே உள்ளே விட்டு வெளியில் எடுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச். அவ்வளோதான். இது அழகான ஒரு ஹார்ட் ஷேப் வந்து நம்மளுக்கு கிடச்சிட்டு, இதில் ஒரு ரிங், ஒரு செயின் போட்டு கட் பண்ணி எடுத்துருவோம். இதை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அழகான ஒரு ஹார்ட் ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைச்சிட்டு, இப்போ இதை உள்ளே ஹைட் பண்ணிடணும். இந்த செயினை உள்ளே இப்படி கொண்டு வந்துடணும். உள்ளே கொண்டு வந்துட்டு ஒரு முடிச்சு வந்து போட்டுக்கிடுவோம். எந்த அளவுக்கு உள்ளே ஹைட் பண்ண முடியுமோ ஹைட் பண்ணிடணும். ஏன்னா இதை வந்து நம்ம கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரிஞ்சிரும். இந்த த்ரெட்டு வந்து பிரிஞ்சிரும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லாமே பிரிஞ்சிரும். அதனால் உள்ளேயே எந்த அளவுக்கு ஹைட் பண்ண முடியுமோ ஹைட் பண்ணிடணும். இதை இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இதெல்லாம் லைட்டர் வச்சு லைட்டாக இப்படி பண்ணிட்டோன்னா இது வந்து பிரியாமல் இருக்கும். இந்த மாதிரி ஹார்ட் ஷேப் வந்து நம்ம பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு இந்த த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதில் ஒரு நடு கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்லேருந்து இதில் 1 2 3 4வது செயினில் உள்ளே எப்படி விடுறேன்னு பாருங்கள். உள்ளே இந்த 2 செயின் சேர்த்து வரணும். இந்த 2 செயின் வந்து சேர்த்து வரணும். இந்த 2 செயின் சேர்த்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதில் எப்படி விடணும்னா, இந்த லெஃப்ட் சைடில் வந்து சின்னதாக இருக்கணும், ரைட் சைடில் கொஞ்சம் பெருசாக விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த த்ரெட்டை வந்து இப்படி எடுக்கணும். இந்த த்ரெட்டை அப்படி இந்த ஹோல்குள்ளே அப்படி எடுத்துடணும். எடுத்துட்டு ஒரு செயின், அதுக்கப்புறம் இன்னொரு செயின். நான் எப்படி போடுறேன்னு பார்த்துக்கோங்க. ஒரு செயின் விட்டு இன்னொரு செயினை இதில் ஃபஸ்ட்டு இந்த செகண்ட் செயின் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு செயின் போட்டோம் பார்த்தீங்களா, அதில் உள்ளே விட்டு வெளியில் எடுக்கணும். அப்போ நம்மளுக்கு 2 இது கிடைக்கும். இந்த 2 இதை
எடுத்து இந்த த்ரெட்டை வந்து எடுத்துடணும். நான் எப்படி போடுறேன்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு வெளியிலேருந்து இப்படி எடுத்தோம், எடுத்துட்டு ஒரு செயின் போட்டோம், அதுக்கப்புறம் இன்னொரு செயின் போட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு போட்ட செயின் வழியாக உள்ளே விடணும், உள்ளே விட்டு இப்படி வெளியில் எடுக்கிறேன். அப்போ நம்மளுக்கு 2 கிடைக்கும். இந்த 2 வழியாக வெளியில் எடுக்கணும். அதுக்கப்புறம் இப்படி திருப்பிக்கணும். இப்படி திருப்பிட்டு இந்த இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதுக்குள்ளே நல்ல இந்த இதில் ஃபஸ்ட்டு இந்த வளைவாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த வளைவாக இருக்கிறதுல இந்த ஹூக்கை வந்து உள்ளே விடணும். உள்ளே விட்டு இப்படி இந்த இதை வந்து இப்படி வெளியில் எடுக்கணும். வெளியில் எடுத்துட்டு 2 இது கிடைக்கும். அந்த 2 வழியாக இந்த செயினை வந்து எடுத்துடணும். அதுக்கப்புறம் எப்படி திருப்பணும். இப்போ இந்த சைடில் திருப்பிக்கணும். சைடில் திருப்பும்போது இந்த 2 செயின் இருக்கும். இந்த 2 செயின் வழியாக உள்ளே விடணும். உள்ளே விட்டு இந்த த்ரெட்டை வந்து எடுக்கணும். எடுத்து இப்படி கொண்டு வரணும். அப்போ 2 கிடைக்கும். அது வழியாக இப்படி வெளியில் எடுக்கணும். அதுக்கப்புறம் இப்படி திருப்பணும். திருப்பிட்டு இந்த 2 செயின் வழியாக உள்ளே விடணும். இந்த த்ரெட்டை ஒரு த்ரெட்டை மட்டும் இப்படி எடுக்கணும். அப்போ நம்மளுக்கு 2 கிடைக்கும். இந்த 2 கூட இந்த த்ரெட்டை வந்து இப்படி எடுத்துடணும். அதுக்கப்புறம் இப்படி திருப்பணும். இந்த 2 செயின் வழியாக இந்த 2 செயின் வழியாக உள்ளே விடணும். இப்படியே உள்ளே விட்டு வெளியில் எடுக்கணும். 2 த்ரெட்டு வரும். அது வழியாக இந்த த்ரெட்டை எடுத்துடணும். அப்புறம் இப்படி திருப்பிக்கணும். இந்த 2 த்ரெட்டு வழியாக உள்ளே விட்டு இந்த த்ரெட்டை வெளியில் எடுக்கணும். ஒரு ஸ்டிச் வெளியில் 2 வழியாக வெளியில் எடுத்துடணும். அதுக்கப்புறம் இப்படி எடுக்கணும். இந்த 2 த்ரெட்டு கிடைக்கும். இந்த 2 த்ரெட்டு வழியாக த்ரெட்டை எடுக்கணும். இப்படி 2 கிடைக்கும். இதில் இந்த த்ரெட்டை எடுத்துடணும். இப்படி சுற்றி சுற்றி போட்டுக்கிட்டே வரணும். அவ்வளோதான். எப்படி போடுறேன்னு பாருங்கள், குழப்பிக்கிட வேண்டாம். ஏன்னா அடுத்தடுத்து கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் போயிட்டே இருக்கணும். ஒரே இது சிங்கிள் குரோஷே, டபுள் குரோஷே, ட்ரிபிள் குரோஷே அப்படியே போட்டுகிட்டே இருக்க முடியாது. இந்த மாதிரி ஸ்டிச்சஸையும் அப்பப்போ யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது வந்து ஒன்றுமே இல்லை, நீங்கள் நல்லா நிதானமாக பார்த்து போட்டாலே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இது பார்த்து என்னடா இப்படிலாம் விடணுமா அப்படிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க. இப்படி வெளியில் எடுத்து இந்த 2 இது வந்து த்ரெட்டு மாதிரி தெரியும், அதுக்குள்ளே உள்ளே விட்டு இந்த ஹுக்கை உள்ள த்ரெட்டை எடுக்கணும். 2 கிடைக்கும். அந்த 2 வழியாக ஒரு ஸ்டிச் போடணும். அப்புறம் திருப்பிக்கணும். அதே தான் திரும்ப திரும்ப வரும். நான் எப்படி போடுறேன்னு மட்டும் நீங்கள் நிதானமாக பார்த்து போட்டுட்டாலே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். எப்படி போடுறேன்னு மட்டும் கரெக்டாக பார்த்து, எப்படி திருப்புறேன், என்ன பண்ணுறேன்னு மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்து நீங்கள் நல்லா நோட் பண்ணிவிட்டு போடுங்க. இந்த 2 இது வழியாக உள்ளே விட்டு இந்த த்ரெட்டை வெளியில் எடுக்கிறேன். அப்புறம் இதில் ஒரு ஸ்டிச் போடுறேன். அதுக்கப்புறம் இப்படி திருப்பிட்டு அதே தான் லாஸ்ட்டு வரைக்கும் அதே தான் வரும். நீங்கள் நிதானமாக போட்டுட்டு வந்துட்டே இருந்தாலே, வரலைன்னா திருப்பியும் அவுத்துட்டு திருப்பியும் ஃபஸ்ட்டு வந்து போட்டு பாருங்கள். அப்படியே போட்டுக்கிட்டு தப்பாக இருந்தால் தான் நம்ம வந்து அவுத்துட்டு போடும்போது நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். எதில் தப்பு விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதை வச்சு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா சரி பண்ணிக்கலாம். எப்படி விடுறேன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு கைக்கு எந்த நீளம் வேணுமோ அந்த அளவுக்கு இந்த இது வந்து போட்டுக்கணும். எப்படி சுற்றி சுற்றி போடுறேன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் போட போட அவ்வளோ ஈஸியாக இருக்கும். உங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். விட்டிங்கன்னா ஒன்றும் இப்படி விட்டாச்சுன்னா கூட நீங்கள் நிதானமாக உள்ளே விட்டாச்சுனாலே போதும்.
நீங்கள் டென்ஷனில் ஐயோ வெளியில் வந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இழுத்துட்டீங்க அப்படின்னா தான் அது வந்து சரியாக போட முடியாது. நீங்கள் சப்போஸ் இந்த த்ரெட்டு இப்படி வெளியில் வந்துட்டு எப்படியாவது வந்துட்டுன்னா அதுக்கேற்றாப்புல சைஸ் மாதிரி நீங்கள் ஹூக்கை வந்து உள்ளே விட்டு நீங்கள் அதை மாதிரி போட்டுருங்க. எவ்வளோ தேவைக்கோ அதை போட்டுட்டு கூட முடிச்சு போட்டுக்கலாம். இந்த மாதிரி விட்டு கட் பண்ணணும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த சைட் போட்டாச்சு. இப்போ இந்த பக்கம் போடணும். நம்ம எங்கே விட்டோமோ அதே மாதிரி தான் இந்த சைடும் விடணும். இதில் விட்டுருக்கேன், நல்லா பார்த்துக்கோங்க. 1 இது 1 2 3 4 5 அதே மாதிரி 1 2 3 4 5 1 2 3 4 5ல் விட்டுருக்கோம். அது மாதிரி 1 2 3 4 5 இந்த 5ல் இந்த மாதிரி பேக்கில் எடுத்துக்கணும். பேக்கில் 2 ஸ்டிச் எடுத்துக்கணும். இப்படி எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதே மாதிரி தான் இந்த த்ரெட்டை உள்ளே எடுக்கணும். உள்ளே எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு செயின் போடணும். அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு செயின் போடணும். செயின் போட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு செயின்குள்ளே உள்ளே விட்டு வெளியில் எடுக்கணும். அப்போ நம்மளுக்கு 2 கிடைக்கும். இந்த 2 வழியாக இந்த செயின் எடுத்துடணும். அதுக்கப்புறம் இப்படி திருப்பணும். இப்படி திரும்பும்போது இந்த டேர்னிங்கில் ஒன்று இருக்கும், இந்த வளைவாக ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே உள்ளே விட்டு வெளியில் எடுக்கணும். அப்போ 2 வந்துடும். இதில் ஸ்டிச்சை வந்து இப்படி எடுத்துடணும். அதுக்கப்புறம் இப்படி திருப்பிட்டு இந்த 2 வழியாக உள்ளே விட்டு இந்த 2 ஸ்டிச் வழியாக இந்த த்ரெட்டை எடுக்கணும். அப்புறம் 2 கிடைக்கும். இந்த 2 த்ரெட்டை அப்படியே எடுத்துடணும். இதை இப்படி திருப்பிக்கணும். இந்த 2 இது வழியாக அப்படி உள்ளே விட்டு அதே தான் நம்ம போட போகிறோம். திருப்பி திருப்பி அதே தான் போட போகிறோம். எப்படி விட்றோன்னு மட்டும் கரெக்டாக நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம். ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 14 போட்டிருக்கோம். அது மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 போட்டிருக்கோம். இன்னும் 1 போட்டுடலாம். கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். பார்த்துட்டு ஒரு செயின் போட்டுட்டு இது இந்த அளவுக்கு இழுத்து கட் பண்ணி விட்டணும். இதெல்லாம் உள்ளே ஹைட் பண்ணிடணும். உள்ளே தான் ஹைட் பண்ணணும். வெளியில் ஹைட் பண்ணிடக்கூடாது. உள்ளேயே தான் ஹைட் பண்ணணும். இப்படி நல்லா எல்லாமே எந்த ஸ்டிச்சும் வந்து வெளியில் தெரியக்கூடாது. வெளியில் தெரியாத அளவுக்கு உள்ளே ஹைட் பண்ணிவிட்டு இந்த இதை அந்த லைட்டரை வச்சு ஹீட் பண்ணிடணும். லைட்டரை வச்சு ஹீட் பண்ணும்போது வெளியில் பிரிஞ்சிட்டு வராது. இந்த மாதிரி த்ரெட்டு நைலான் கோடு எல்லாமே லைட்டரை வச்சுக்கணும்.
ஒரு லைட்டர் வச்சுட்டு இதான் நம்ம பேக் எதுனாலும் பண்ணுறதுக்கு ஒரு லைட்டர் வந்து வச்சுக்கணும். அதே மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு முடிச்சு போடாமல் உள்ளேயே ஹைட் பண்ணி விட்டிங்கன்னா தான் அது அப்படியே நிற்கும், பிரிஞ்சிட்டும் வராது. எவ்வளோ தூரத்துக்கு உள்ளே விட்டு நம்ம ஹோல்ட் பண்ணி வைக்கிறோமோ ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த பிரேஸ்லெட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கேயும் ஒரு முடிச்சு மாதிரி போட்டுக்கணும். இதுலேயும் லைட்டர் வச்சு ஹீட் பண்ணிடணும். இந்த பிரேஸ்லெட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எந்த த்ரெட்டில் போட்டால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இதில் கூட இந்த பாசி வந்து இந்த இதில் வச்சுக்கலாம். நம்ம இங்கேயும் இப்படி விட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி க்ளூ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு இந்த பாசி வந்து இதில் வைக்கலாம். இந்த பிரேஸ்லெட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ஸ்டிச்சஸ்லாம் நீங்கள் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு இந்த பிரேஸ்லெட் வந்து செஞ்சு பாருங்கள். இந்த பிரேஸ்லெட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எந்த த்ரெட்டில் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பிரேஸ்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்த பிரேஸ்லெட் வந்து பார்க்கலாம். இதுக்கு நான் காட்டன் டிலைட் வந்து எடுத்திருக்கேன். 3 mm ஹூக் வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு மேஜிக் ரிங் போட்டுக்கணும். மேஜிக் ரிங் போட்டுட்டு ஒரு செயின் போட்டுக்கணும். இந்த இதை எடுத்து விட்டுறணும். எடுத்துட்டு நம்ம தேவைக்கு தக்கன இந்த மாதிரி வச்சுக்கணும். இப்போ ஒரு செயின் போட்டாச்சு. அடுத்தது இந்த செயின்குள்ளேயே உள்ளே விட்டு 7 சிங்கிள் crochet வந்து போட போகிறோம். 1 2 3 4 5 6 7 சிங்கிள் crochet போட்டாச்சு. இந்த இதை இப்படி டைட் பண்ணிடணும். டைட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு போட்ட சிங்கிள் crochetல ஃபஸ்ட்டு போட்டுப்போம் பார்த்தீங்களா, அந்த சிங்கிள் crochetல நம்ம ஒரு ஜாயின் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் வந்து போட்டுடணும். ஃபஸ்ட்டு போட்ட சிங்கிள் crochetல ஜாயின் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் வந்து போட்டணும். இப்போ நம்மளுக்கு ஒரு ரவுண்ட் கிடச்சிட்டு அதுக்கப்புறம் 1 2 3 ஒரு சுற்றி ஃபஸ்ட்டு அதுலேயே இப்போ வந்து இதில் வந்து 1 2 3 4 5 6 7 இந்த ஃபஸ்ட்டு இதுலேயே நம்ம வந்து போடணும். ஒரு டிசி, அதுக்கப்புறம் இன்னொரு டிசினா டபுள் crochet,
இன்னொரு டிசி போடுறோம். 3 செயின் போடுறோம். 3 செயின் போட்டு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், அடுத்த இப்போ இதில் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். அதுக்கப்புறம் 1 2 3 ஒரு சுற்றுறோம். ஒரு டிசி போடணும். அதே ஸ்டிச்சில் இன்னொரு டிசி போடணும். அதுக்கப்புறம் 1 2 3 செயின் போட்டு அடுத்த செயினில் ஸ்லிப் ஸ்டிச் வந்து போட்டணும். அடுத்தது 1 2 3 அதிலே ஒரு சுற்றி 2 டிசி அதே இதில் போடணும். 1 2 போட்டுட்டோம். இப்போ 3 செயின் போடணும். 3 செயின் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அதுலேயே 3 செயின் 1 2 3. அப்புறம் அதே இதுலேயே 2 டிசி 1 2 ஒரு சுற்றி உள்ளே விட்டு 1 2. அதுக்கப்புறம் 3 செயின் 1 2 3. நெக்ஸ்ட்டு செயினில் உள்ளே விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச். 3 செயின் போடணும். 3 செயின் போட்டு அதுலேயே 2 டிசி போடணும். 1 2. அதுக்கப்புறம் ஒரு 3 செயின் போட்டுட்டு நெக்ஸ்ட் இதில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். அதுக்கப்புறம் 3 செயின் போட்டு அதே இதில் 2 டிசி 1 2. அதுக்கப்புறம் 3 செயின் போட்டுட்டு அடுத்ததில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடணும். போட்டுட்டு இந்த பக்கம் ஒரு செயின் போட்டு இதை கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு இதை ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு 7 பட் அந்த இது வந்து பூ வந்து கிடச்சிருக்கு. 7 சிங்கிள் குரோஷே போட்டோம். 7 அந்த இது வந்து ஃப்ளார் வந்து கிடச்சிருக்கு, பெட்டல் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இது வந்து நான் வந்து எதில் போட்டிருக்கேன் அப்படின்னா காட்டன் டிலைட்டில் நான் போட்டிருக்கேன். இப்போ எனக்கு வந்து ஒருத்தவங்க ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இந்த த்ரெட்டில் 10 பிரேஸ்லெட் வந்து எனக்கு போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாடலும் கொடுத்தாங்க. அதுக்காக நான் பண்ணினதை உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி கலர்ஸில் நம்ம இந்த பட்டு இந்த பூ போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதே தான் நான் வந்து சின்னதில் போட்டிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு சின்னதில் போடும்போது சரியாக தெரியாதனால தான் நான் அந்த பெருசில் வந்து நான் போட்டு காமிச்சேன். இப்போது நான் இந்த சின்னதில் போட்டிருக்கேன். இது ஒருத்தவங்க ஆர்டர் பண்ணி 10 பிரேஸ்லெட் வந்து இதே மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போது இதில் வந்து ஒரு ஃப்ளாரும் நான் இதில் 2 இதில் வந்து 2 நான் பண்ணி வச்சுருக்கேன். இதை எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீடில் வந்து 1.5 mm நீடில் வந்து நான் எடுத்திருக்கேன். இதை எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி பாசி எடுத்துக்கணும். இதை உள்ளே விட்டு இப்படி உள்ளே விட்டுட்டோம் அப்படின்னா அந்த பாசி வழியாக வெளியில் வந்துடும்.
இப்படி வந்துடும். இப்படி பாசி எடுத்துட்டு இந்த இதில் இப்படி கொறுத்துட்டோம். பாசி வந்து கொறுத்தாச்சு. இப்போ இதுலேயே நம்ம என்ன எப்படி போடணும்னு பாருங்கள். இப்படி ஒரு சுற்றி நம்ம ஸ்லிப் நாட்டுக்கு போடுற மாதிரியே இப்படி போட்டு இது இப்படி எடுத்துடணும். எடுத்து இப்படி போட்டுடணும். போட்டுட்டு ஒரு 15 செயின் வந்து போடுறேன். 1 2 3 4 5 6 7 இது குட்டி செயினால் தெரியுது உங்களுக்கு. 7 8 9 10 11 12 13 14 15 இது போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஃபஸ்ட்டு ரெட் எடுத்துக்கிறேன். ரெட் எடுத்து பேக் சைடில் இந்த ரெட்டை எடுத்துகிட்டு பேக் சைடில் திருப்பிக்கணும். இது ஃப்ரண்ட்டு, இது வந்து பேக்கு. பேக் சைடில் திருப்பிட்டு இப்போ ஏதாவது ஒரு இதில் இந்த இதில் எப்படி கொட்டுக்கணும். அப்போ இந்த பக்கம் தெரியாது. ஒரு சின்ன ஸ்டிச், ஒரே ஒரு ஸ்டிச்சு இது மட்டும் எடுத்துக்கிட்டால் கூட போதும். ஒன்றே எடுத்துக்கிட்டால் கூட போதும். இதில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் வந்து போட்டுக்கணும். இதில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு இப்படி திருப்பி வச்சுட்டு ஒரு ஒரு எத்தனை செயின் போடுறேன்னு பாருங்கள். 1 2 3 4 5 இந்த 2 இதை விட்டுட்டு மூணாவதில் இந்த 1 2 விட்டுட்டு மூணாவதில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் வந்து போடணும். போட்டுட்டு ஒரு செயின் போட்டுட்டோம். அடுத்தது இந்த கிளாஸ் நான் ஜாயின் பண்ண போகிறேன். அதுக்கு பேக் சைடில் திருப்பிக்கிட்டு ஏதாவது ஒரு இதில் இப்படி எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச், இதை கரெக்டாக அப்படி இங்கே கொண்டு வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு 5 செயின் 1 2 3 4 5. பிகினர்ஸ்க்கு வந்து இது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ளார் மட்டும் செஞ்சு கொடுத்தா போதும். ஃப்ளவர் மட்டும் செஞ்சு எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். இதில் 2 இதை விட்டுட்டு மூணாவதில் எதுலையாவது ஒரு இதில் ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஏன்னா பிகினர்ஸ்க்கு வந்து இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு செயின் போடணும். இப்போ ஒயிட் போட்டாச்சு. லாவெண்டர் வந்து எடுக்கிறேன். லாவெண்டரையும் இப்படி திருப்பி வச்சுக்கணும். திருப்பி வச்சுட்டு எதுலையாவது ஒரு இதில் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு இதை எடுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் வந்து போடணும். ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு 1 2 3 4 5 போட்டுட்டு இந்த 2 இதை விட்டுறணும். விட்டுட்டு மூணாவது இதில் எதுலையா ஒரு இதில் இப்படி ஜாயின் பண்ணி இப்படி எடுத்துடணும். ஒரு ஸ்லிப் ஸ்டிச் அதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுட்டு அடுத்து சென்டரில் இந்த பூ தான் வைக்க போகிறோம். எல்லாமே பேக் சைடில் தான் நம்ம பண்ணுறோம். ஃப்ரண்ட் சைடில் பண்ணிடக்கூடாது, பேக் சைடில் தான் பண்ணணும். இப்போ ஒரு இதை இப்படி எடுத்துட்டு எதுலையா ஒரு இதில் இப்படி எடுத்துட்டு இந்த இதை இப்படி உள்ளே விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச். அதுக்கப்புறம் 5 செயின் 1 2 3 4 5 செயின் போட்டாச்சு. இந்த 2 இதை விட்டுட்டு மூணாவது இதில் எதுலையாவது ஒரு இதில் உள்ளே விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் வந்து போடணும். போட்டுட்டு ஒரு செயின். அடுத்தது லாவெண்டர். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம லாவெண்டர் தான் வச்சுருக்கோம். லாவெண்டரில் பேக் சைடில் எடுத்துகிட்டு ஒரு ஃப்ளாரில் எதுலையாவது ஒரு ஃப்ளாரில்
ஏன்னா ஒன்று எடுத்தால் போதும், இன்னும் இந்த பக்கம் தெரியாமல் இருக்கணும். அதுக்காக தான் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் வந்து போடணும். ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு 5 செயின். 1 2 3 4 5 5 செயின் போட்டுட்டு 2 இதை விட்டுறணும். 2 இதை விட்டுட்டு 3ஆவதுல ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இதெல்லாம் ஒரு இதை எடுத்துகிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச், அதுக்கப்புறம் ஒரு செயின். இப்போ லாவெண்டருக்கு அப்புறம் என்ன போட்டிருக்கோம்னா க்ரீன் போட்டிருக்கோம். அப்போ க்ரீன் வந்து எடுக்கணும். பேக் சைடில் தான் எடுக்கணும். எதுலையாவது ஒரு இதில் விட்டுட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச், ஒரு ஸ்லிப் ஸ்டிச், அதுக்கப்புறம் 1 2 3 4 5, அதுக்கப்புறம் 1 2 விட்டுட்டு இந்த 3ஆவதுல ஒரு ஸ்லிப் ஸ்டிச், அதுக்கப்புறம் ஒரு செயின். இப்போ லாவெண்டருக்கு அப்புறம் ரெட்டு, லாஸ்ட் வந்து ரெட்டு. பேக் சைடில் திருப்பிக்கணும். பேக் சைடில் திருப்பிட்டு விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். 1 2 3 4 5 5 போட்டுட்டு 2 இதை விட்டுட்டு இந்த 2 பெட்டலை வந்து விட்டுட்டு இந்த 3ஆவது இதில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு 15 செயின். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 இந்த மாதிரி ஹூக்கை இழுத்துட்டுக்கணும். இழுத்துட்டு இந்த மாதிரி நீடில் வந்து இப்போதைக்கு உங்களுக்கு பிகினஸ்க்கு வந்து இருக்காது. நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் கூட இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃப்ளார் மட்டும் போட்டு சென்ட் பண்ணிட்டாலே போதும். இப்படி எடுத்துட்டு இந்த ஃபஸ்ட்டு இதில் ஒரு லாக் வந்துட்டு பண்ணிடணும். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் இதில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் வந்து பண்ணிடணும். பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்துலேயும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் வந்து போடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா எதுலையாவது இந்த இதில் ஒரு எடுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கணும். 1 2 3 4 5 5 போட்டுக்கணும். 5 செயின் போட்டுட்டு இப்படி திருப்பிட்டு இந்த 2 இதை விட்டுறணும். இந்த 2 இதை விட்டுட்டு நல்லா பாருங்கள், இந்த 2 இதை விட்டுட்டு இந்த இதில் எதுலையாவது ஒரு இதில் இப்படி சின்னது ஏதாவது ஒன்று ஜாயின் பண்ணுறதுக்கு தான் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கணும். போட்டுட்டு ஒரு செயின் போட்டுட்டு இந்த இதில் எதுலையா ஒரு இதில் ஜாயின் பண்ணணும். வெளியில் தெரியாத அளவுக்கு எதுலையாவது ஜாயின் பண்ணிக்கோங்க. அதாவது உள்ளே எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, வெளியில் ஃப்ளவர் பார்க்கும்போது எதுவும் தெரியக்கூடாது. 5 ஒரு ஸ்லிப் ஸ்டிச்சு, ஒரு செயின் போட்டுட்டு இதை அதே மாதிரி ஒரு இதில் ஃப்ளவரில் ஜாயின் பண்ணிவிட்டு 5 செயின். 1 2 3 4 5. அதுக்கப்புறம் இதில் அப்படியே ஸ்லிப் ஸ்டிச் போட்டு
பிகினர்ஸ் கொஞ்சம் குழப்பமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதை போடணும்னு வேண்டாம். நீங்கள் ஒரு ஃப்ளார் மட்டும் செஞ்சு காமிங்க. இதை போட்டு உங்களுக்கு முடிஞ்சா இதை திருப்பி நல்லா போட்டு பார்த்துட்டு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 2 3 4 5 ஒரு ஸ்லிப் ஸ்டிச், அதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுட்டு இந்த இதில் இப்படி திருப்பிக்கணும். திருப்பிக்கிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு 5 செயின் 1 2 3 4 5. அதுக்கப்புறம் இதில் அப்படியே ஜாயின் பண்ணிடணும். எதுலையாவது ஒரு இதில் வெளியில் தெரியாத அளவுக்கு ஜாயின் பண்ணணும். ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின், அதுக்கப்புறம் இதில் ஜாயின் பண்ணிடணும். அப்படியே ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் 5 செயின் 1 2 3 4 5. அதுக்கப்புறம் இந்த இதில் ஜாயின் பண்ணிடணும். உங்களுக்கு குழப்பமாக இருந்துச்சுன்னா நல்ல மெதுவாக எதில் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். இது வந்து சப்போர்ட்டுக்கு பின்னாடி வந்து சப்போர்ட்டுக்கு வந்து கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுட்டு இதில் ஜாயின் பண்ணணும். ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். போட்டுட்டு 5 செயின் போடணும். 5 செயின் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் இதில் ஒரு த்ரெட் எடுத்து நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த இதில் அப்படியே எல்லா செயின்லையும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் வந்து போட்டணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 1 15. ஒரு செயின் போட்டு கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டு இதை நல்ல ஒரு லாக் போட்டுடணும். இதில் வந்து உள்ளே வந்து ஹைட் பண்ணி விட்டுறணும். இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் நம்ம வந்து பேர்ல்ஸ் வந்து வச்சுக்கலாம். பாசி ஒரு இதில் வந்து இந்த மாதிரி பேர்ல்ஸ் வந்து ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு காட்டுறேன். இது நம்ம ஒட்டிட்டோம். இந்த மாதிரி கம் வச்சு ஒட்டும் போது அழகாக இருக்கும். இந்த மாதிரி கையில்
போட்டுட்டு இதை கெட்டும்போது அழகாக இருக்கும். இது 10 இது எனக்கு வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதான் சரி இப்போ இதையும் செஞ்சு காட்டுவோம் அப்படின்ட்டு உங்களுக்கு நான் செஞ்சு காமிட்ருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் இப்போ பிகினர்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக பட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதில் ஃப்ளவர் மட்டும் எனக்கு செஞ்சு காட்டுங்க. இந்த ஃப்ளவர் மட்டும் உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணி காட்டணும்னு தேவையில்லை. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் மட்டும் நீங்கள் செஞ்சு காட்டிட்டு இல்லை ஒரு இந்த பிரேஸ்லெட் இந்த மாதிரி கூட நம்ம வந்து பிரேஸ்லெட் ஒன்று வச்சு கூட இந்த மாதிரி த்ரெட்டு வச்சு கூட நம்ம பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒன்று வச்சு ராக்கிக்கெலாம் கட்டுவோம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம இதிலே டெக்கரேட் பண்ணி நம்ம வைக்கலாம். இப்போது இந்த மாடல் பார்த்தாச்சு, இந்த மாடல் பார்த்தாச்சு, 2 மாடல் வந்து பார்த்துட்டோம். இப்போ 3வது மாடல் எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க. இப்போது நான் இந்த பிரேஸ்லெட்டுக்கு நான் இந்த த்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த த்ரெட்டுனாலும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ப்ராக்டிஸ் நல்லா பண்ணிவிட்டு எந்த த்ரெட்டில் போட்டால் நல்லாயிருக்கும்னு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிரும். நான் வந்து இந்த த்ரெட் எடுத்திருக்கேன். இதுவும் ஒருத்தவங்க வந்து ஒரே பீஸ் மட்டும் எனக்கு காட்டுங்க, எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது நல்லா இருந்ததுன்னா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தவங்க இதே ஒரே ஒருத்தவங்க வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஒரு பீஸ் வந்து எனக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. எனக்கு இதே மாதிரி இன்னைக்கு டபுள் கலர் கொடுத்து எனக்கு பண்ணித்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி டபுள் கலர் வந்து நான் எடுத்திருக்கேன். சிம்பிளாக எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் சிம்பிளானது தான், ரொம்ப சிம்பிளானது. இது எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஒரு மேஜிக் நாட் போட்டுக்கிறேன். மேஜிக் நாட் போட்டு ஒரு செயின் போட்டுட்டு இதை எடுத்து விட்டுருக்குறேன். இது வந்து 0.5 mm த்ரெட்டு. இது 0.5 mm த்ரெட்டு. இப்போ 2 3 அதுக்கப்புறம் ஒரு 2 சுற்றிக்கிறேன். ட்ரிபிள் குரோஷே, ஒரு ட்ரிபிள் குரோஷே. அதுக்கப்புறம் திருப்பி 2 சுற்றிக்கிறேன். சுற்றிட்டு இன்னொன்று ட்ரிபிள் குரோஷே, 2 ட்ரிபிள் குரோஷே வந்து போடணும். டபுள் ட்ரிபிள் குரோஷே, டபுள் ட்ரிபிள் குரோஷே. 1 2 3 4 போட்டாச்சு. அதுக்கப்புறம் 2 ட்ரிபிள் குரோஷே, 1 2 3 3 செயின் விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச். அதுக்கப்புறம் 1 2 3 ஒரு 2 சுற்றி ஒரு ட்ரிபிள் குரோஷே. அதுக்கப்புறம் 2 சுற்றி இன்னொரு ட்ரிபிள் குரோஷே. அதுக்கப்புறம் 2 சுற்றி 3 சுற்றி டபுள் ட்ரிபிள் குரோஷே. 1 2 3 4. அதுக்கப்புறம் 2 ட்ரிபிள் குரோஷே. 1 2 3. இன்னொன்று வந்து ட்ரிபிள் குரோஷே வந்து போடுறோம். 1 2 3. அதுக்கப்புறம் 3 செயின் போடுறோம். 3 செயின் போட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு இதை நல்லா டைட் பண்ணி விட்டுக்கணும். டைட் பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டுட்டு இதுக்குள்ளே உள்ளே விட்டு வெளியில் எடுக்கணும். வெளியில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ளே விடணும். ஃபஸ்ட்டு இதில் விட்டு உள்ளே எடுத்து வெளியில் எடுக்கணும். 2 இது வரும். அதுக்குள்ளே இந்த செயினை விட்டு எடுக்கணும். அதுக்கப்புறம் திருப்பியும் இந்த இதுக்குள்ளே உள்ளே விட்டு இப்படி வெளியில் எடுத்து அதுக்கப்புறம்
திருப்பியும் இதுக்குள்ளே உள்ள விட்டு வெளியில் எடுத்து இப்படி 2 இது வரும், ஒரு ஸ்டிச் போட்டுடணும். அதுக்கப்புறம் இது ஃபஸ்ட்டு இதை எடுத்து இப்படி கொண்டு வந்து ஒரு செயின் இந்த மாதிரி எடுத்துடணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இதில் தான் வைக்கணும். எப்படி கொண்டு வரேன்னு மட்டும் பாருங்கள். அதுக்கப்புறம் திருப்பியும் இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் போடணும். பிகினர்ஸ் நல்ல நிதானமாக பார்த்து போடுங்க. ஏன்னா இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஒர்க்கு வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, இதே மாதிரி நிறைய கேட்குறாங்க, நிறைய ஆர்டர்ஸ் வந்து வரும். இந்த மாதிரி நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா வீட்டிலேருந்தே நிறைய சம்பாதிக்கலாம். பிடித்த ஒர்க்கு வேறு, பிடித்த ஒர்க்கை நல்ல பிடித்தமான ஒர்க்கை நம்ம பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு சந்தோஷமாகவும் இருக்கும். அதே சமயத்தில் வீட்டில் இருந்துட்டு நம்ம சம்பாதிக்கும் போது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு என்கரேஜாக இருக்கும். நம்மளுக்கு இந்த மாதிரி உள்ளே விட்டு இப்படி வெளியில் எடுக்கணும். இவங்க 2 கலர் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதே சமயத்தில் ரொம்ப பெருசாலாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அவங்களுக்கு தகுந்த மாதிரி 2 கலர் கொடுத்துருக்கேன். ரொம்பையும் பெருசாக இல்லாமல் சின்னதாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு இதில் தான் விடணும். இந்த 2க்கும் சேர்ந்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்படி ஃபஸ்ட்டில் தான் விடணும். நல்ல நிதானமாக பார்த்து பொறுமையாக பார்க்கணும். நீங்கள் ஒரு கலரில் கூட நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் எந்த த்ரெட்டுனாலும் ப்ராக்டிஸ் நல்லா பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதுக்குள்ளே த்ரெட்டு உங்களுக்கே ஒரு ஐடியா வந்துடும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே ஒரு ஐடியா வந்துடும். அதே மாதிரி கஸ்டமர் வந்து என்னது கேட்குறாங்களோ அதில் நம்ம செஞ்சு கொடுக்குறதுக்கு ரெடியாக பழகிக்கணும். நல்லா நிதானமாகவே போட்டு பாருங்கள். இவங்க சிம்பிளாக போதும்னு சொல்கிறனால நான் வந்து சிம்பிளாக முடிச்சிருக்கேன். எப்படி விடுறேன்னு மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. விட்டாச்சு. இந்த இது போதும். அதுக்கப்புறம் இதை போட்டிருக்கோம். 8 செயின் போடுறது 1 2 3 4 5 5வது செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு திருப்பியும் ஒரு செயின் கட் பண்ணிடலாம். டைட் பண்ணிவிட்டு இதில் வந்து உள்ளே அப்படியே ஹைட் பண்ணி விட்டுறணும். இதை கட் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம செயினை ஒரு செயின் போட்டு அதே மாதிரி உள்ளே விட்டு வெளியில் எடுத்து நம்ம இந்த பக்கம் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் போடணும். சிம்பிளாக போதும்னாங்க. அவங்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதெல்லாம் உள்ள ஹைட் பண்ணிடணும் இந்த த்ரெட்டெல்லாம்.
இந்த மாதிரி கம் வச்சு லேசாக அந்த முடிச்சில் வந்து நம்ம வச்சிட்டோன்னா அது அப்படியே இருக்கும், கலராமல் இருக்கும். இது வந்து இவங்க சிம்பிளாக போதும் நாங்கள், அதனால இந்த இது பண்ணேன். இந்த இது இப்படி கட்டிடணும். இந்த 3 பிரேஸ்லெட்டில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். இந்த 3ல் நீங்கள் எதுனாலும் ஒன்று பண்ணினா கூட போதும். இந்த இந்த 3ல் நீங்கள் எதுனாலும் நீங்கள் பண்ணி நீங்கள் எதுனாலும் பின்னினா போதும். இல்லை இந்த 3மே நீங்கள் பின்னிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். எப்படினாலும் எதுனாலும் ஒன்று பண்ணாலும் பண்ணுங்கள், இல்லை 3மே நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். இது வந்து நான் பண்ணேன், என்னுடைய பேத்திக்கு நான் பண்ணியிருந்தேன். நீங்கள் உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வேணும் அப்படின்ட்டு சொன்னீங்கன்னா கூட உங்களுக்கு நான் வந்து பின்னி காட்டுறேன். இந்த இதுலலாம் எப்படி இருந்தது, இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி வந்து கொஞ்சமாவது ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் உங்களுக்கு ஸ்பீடு வந்து வரும் உங்களுக்கு. அடுத்தது நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்ப்போம். இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 3 விதமான பிரேஸ்லெட் வந்து நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். இதில் ஏதாவது ஒரு பிரேஸ்லெட் வந்து நீங்கள் போட்டு காமிங்க, இல்லை 3மே நீங்கள் போட்டு காமிச்சாலும் எனக்கு ஓகே தான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் கமெண்டும் பண்ணுங்கள். நீங்கள் போட்டு சென்ட் பண்ணுற ஸ்டிச்சஸும் இல்லை யான் டீட்டெயில்ஸும் கேட்டு நிறைய மெசேஜ் வந்து வருது. நிறைய பேர்ட்ட வந்து மெசேஜ் வர்றதுனால என்னால் ரிப்ளை பண்ணுறதுக்கும் டைம் இல்லை. அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகுது, புரிஞ்சுக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.